Hello all, welcome back to my channel. This video is sparked by a beautiful quote. அது Confucius அவர் சொன்னார். His simple sentence is, wherever you go, go with all your heart. நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் உங்கள் முழு இதயத்தோடு போயிடுங்க. நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் முழு முயற்சியாக பண்ணிடுங்க. நீங்கள் எதுக்கு எந்தது இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு முழு இதாக இருந்துங்க, ஃபுல் சின்சியராக இருந்துருங்க. அதுதான் அதோட கோட்டோட இது. ஐ லவ்ட் இட், அப்சல்யூட்லி லவ்ட் இட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ஐ திங்க் இட் ட்ரூலி ரெசனேட்ஸ் வித் a lot of what I believe in. இப்போது நமக்கு லைஃப்பில் it applies in multiple ways. I'll try to speak very briefly about all of the various facets of this particular thing. லைஃப்பில் நமக்கு ஒன்று வேணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஒரு கரியரில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இப்போதைக்கு இம்மீடியட்டாக அந்த எக்ஸாம் பாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னொரு வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது what this quote is telling us is, நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு we should be fully reliable, trustworthy to that thing also. நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம சின்சியராக இருக்கணும். we are not here for longனு ஒரு half hearted ஜாபாக பண்ணாமல் பண்ணுற விஷயம் நல்லா ஒழுங்காக பண்ணணும். when we are waiting for something to happen, அந்த மீன்வைல் டைம் இருக்குது இல்லைங்களா, அந்த மீன்வைல் டைமில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக முழு மனசாக பண்ணணும். wherever you go, go with all your heart. அதுதான், இட்ஸ் a beautiful saying, very very beautiful saying. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறோன்னா நடக்கட்டும் அப்படின்னு வைக்காமல் ஆல் இன், லைக் முழுமையாக நம்மளால் முடிஞ்ச 110% கொடுத்து அந்த முயற்சி செய்யணும். அப்போது தான் we are really truly ஒரு அலைவ் ஆகிடும். நம்ம வாழ்க்கைங்கிறது we are really livingங்கிறது அப்போ தான் வந்துடும். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறது யாராலே முடியுங்க, அதுக்கு நம்ம தேவையே இல்லை. யாருக்கிட்ட சொன்னாலும் ஏதோ ஒரு மாதிரி பண்ணணும் கேட்டால் பண்ணியாச்சு, பண்ணலேன்னு கேட்டால் பண்ணல அப்படின்னு யாராலையும் பண்ண முடியும். ஆனால் போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப சின்சியராக ஃபுல் ஹார்ட்டடாக செஞ்சிட்டோம்னா, அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் ரிசல்ட்ஸ். நம்மளே இது பார்த்து 10 பேர் ஐயோ நல்லா இருக்கேன்னு பாராட்டுவாங்கங்கிறதுக்காக நம்ம பண்ணலை. த ரீசன் வை வி டூ திஸ் இஸ் பிகாஸ் நம்மளுக்கு ஒரு வைட்டாலிட்டி இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. நம்மளும் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும்போது 100% சின்சியராக அந்த விஷயம் பண்ணும்போது we are being very genuine to ourselves. நம்மளா we are giving a signal to our brain also that if we are taking something up, we are going all in. நம்ம ரொம்ப டிசிப்ளின்டாக கமிட்டடாக இந்த விஷயம் பண்ணி முடிச்சே ஆகும். இது பாதியில் நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். நம்ம எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு 100% சின்சியரிட்டியோடு நம்ம இது பண்ணி முடிச்சிடுவோம். அதுதான் சின்சியரிட்டிங்கிறது. இந்த சின்சியரிட்டி இட் இஸ் நாட் சம்திங் வி ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப். நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம சின்சியர் இல்லை, இன்னொரு விஷயத்தில் நம்ம சின்சியராக இருக்கலாம் அப்படின்னு இல்லை. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல், இட் இஸ் அ பர்சனாலிட்டி ட்ரெயிட், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹூ யூ ஆர். நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும், என்ன பண்ணுறதா இருந்தாலும், எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும், நம்ம போய் ஒரு டேபிள் மேலே இருக்கக்கூடியனா ஒரு சின்ன ஸ்டெயின் தொடச்சி விடுறதா இருந்தால் கூட, இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ இட் ப்ராப்பர்லி, தரலி 100% நல்லா அந்த வேலை பண்ணணும். நம்ம வீட்டு முன்னாடி கூட்டுறதா இருந்தாங்கன்னா ஒழுங்காக கூட்டி விட்டுற பிறகு அங்கங்கே ஒரு குப்பையாக இருக்கக்கூடாது. சும்மா யாருக்கோ வேண்டின்ற மாதிரி பண்ணாமல் ஒழுங்காக நீட்டாக ஒரு ஸ்பெக்கு கூட அங்கே இல்லாமல் ஜென்யூனாக அதை கூட்டி எடுத்து அந்த இடம் க்ளீனாக வச்சுக்கிட்டு, இஃப் யூ ஆர் ஆடிங் வேல்யூ டு இட், அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தட் இஸ் another level. சேம் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னா 1/2 மணி நேரம் படித்தாலும் சரி, அந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் போய் மொபைல் பார்க்குறது, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸோடு சேட் பண்ணுறது, அதுக்குள்ளே டிவியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, இந்த மாதிரி 1000 விஷயத்துக்காக போகாமல் செய்கிற வேலையில் சின்சியராக இருக்கணும். அந்த 1/2 மணி நேரம் நீங்கள் முழு ஃபோக்கஸாக ஒரு விஷயம் கொடுத்துட்டிங்கன்னா தேட் இஸ் சம்திங் யூ வில் ரிமெம்பர் ஃபார் எவர். அது நம்ம மைண்டு விட்டு போகவே போகாது. நிறைய பேர் ஸ்டடி டெக்னிக்ஸ் என்னென்னு கேட்பாங்க, எப்படி நம்ம எக்ஸாம் கிராக் பண்ணலான்னு எல்லாம். அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு ஃபோக்கஸ். நம்ம எத்தனை நேரம் புத்தகம் முன்னாடி இருக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. இருக்கிற நேரம் நம்ம உண்மையாக அந்த புத்தகத்து முன்னாடி தானே இருக்கிறோம், இல்லை சும்மா புத்தகம் திறந்து வச்சு டே ட்ரீமிங் பண்ணி எங்கேயோ உட்காந்துருக்கோமோ?
நம்ம ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கிறது முக்கியம் கிடையாது. அப்படி யாராலையும் இருக்க முடியும். அது நல்ல பேர் வாங்குறதுக்காக நாங்கள் அதே முழுவையும் ஆஃபீஸில் இருந்து ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் ஆஃபீஸில் இருக்கும்போது இருக்கிற நேரம் சின்சியராக உங்கள் ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் வாட், அங்கே தான் உங்களோட ட்ரூ இன்டெகிரிட்டி இருக்குது. தட் இஸ் வேர் யுவர் சிக்னேச்சர் கம்ஸ் இன். நீங்கள் பண்ணுற வேலை ஒழுங்காக பண்ணுறது, அது எந்த வேலையாக இருந்தாலும். ஒர்க் இஸ் வர்ஷிப். எல்லா விதமான ஒர்க்குக்கும் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் இம்பார்ட்டண்ட் வேல்யூ. ஒர்க்குங்கிறது வேல்யூ இல்லாத சின்ன ஒர்க்குங்கிறது கிடையவே கிடையாது. எந்த ஒர்க்கு பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த ஒர்க்குங்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சம்திங் வி ஆர் ஆஃபரிங் டு காட். அதுதான் நம்மளோட மிக முக்கியமான பொறுப்பு. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் திங்க் தட் நம்ம ஒர்க்கில் நம்ம சின்சியராக இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி நமக்கு ஒப்படைச்சிருக்கிற வேலை தான் வந்து பெரிய பூஜை. அதை விட பெரிய பூஜை நம்ம கோயிலில் போய் செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் வாட் மை பேரண்ட்ஸ் ஹவ் டோல்ட் மீ. என்னோடய அப்பா அம்மா வந்து செய்கிற வேலை என்னமா இருந்தாலும் அந்த உழைப்பு தான் வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பூஜை. அதை விட பெரிய பூஜையே இல்லை. நாம் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கோயிலில் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சரோட பார்ட்டு தான், இதெல்லாம் பண்ணுறோம். பட் தோஸ் ஆர் எக்ஸ்ட்ரா. நம்ம செய்கிற வேலை முக்கியமாக செய்கிறது தான். இப்போது மலையாளத்தில் ஒரு சேயிங் இருக்குது, மானவ சேவை தான் மாதவ சேவைன்ட்டு. நான் ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணுறது வந்து கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. சிமிலர்லி உங்களோட வேலை நீங்கள் ஒழுங்காக செய்கிறது தான் வந்து உங்களால் செய்யக்கூடிய மிகப்பெரிய புனிதமான ஒரு வேலைங்கிறத விட இன்னும் ஒரு புண்ணியமான வேலையெல்லாம் வேறு எதுவும் கிடையாது. நம்ம வேலை நம்ம ஒழுங்காக செய்கிறது. இன்னும் சின்ன வேலையாக இருந்தாலும், குழந்தை கூட விளையாடுறதா இருந்தீங்கன்னா 100% விளையாடுங்களே. உங்கள் மைண்ட் ஒரு பக்கம் வச்சு சும்மா விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைக்கு அது தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படி ஒரு மணி நேரம் பாதி நேரம் மொபைல் பார்த்து குழந்தைக்கு ஒரு பால் தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் குவாலிட்டி டைம். அது குவாலிட்டி டைமே கிடையாது. 10 நிமிஷம் நீங்கள் குழந்தைய கூட உட்காந்தா கூட குழந்தை மேலே ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அது என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதுக்கு பதில் சொன்னால் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். தேட் இஸ் குவாலிட்டி டைம். அங்கே தான் அந்த குழந்தை மைண்டில் ஓகே என் கூட அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு தோணும். இல்லாமல் சும்மா அங்கேயே உட்காந்து ஒருத்தர் மொபைல் பார்த்து பந்து ஊட்டி விடும்போது அந்த குழந்தை வில் ஃபீல் தட் ஐ எம் நாட் இம்பார்ட்டண்ட். நான் வந்து முக்கியம் இல்லை, அவர் வேறு எதிலோ ஒரு பிஸியாக இருக்கார், ஆனால் எனக்குன்ட்டு பண்ணுறாரு அப்படின்னு குழந்தைக்கே தோணும். விச் இஸ் நாட் கரெக்ட். அந்த குழந்தைய நம்ம ஹர்ட் பண்ணுறதை விட எதுவும் இல்லை. அந்த மாதிரி தான் அது ஆகிடும். இதே இட் வில் அப்ளை டு எவ்ரி திங் இன் லைஃப். நீங்கள் யாரோட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கிவ் தம் யுவர் கம்ப்ளீட் அட்டென்ஷன். அவர் கூட பேசுகிறதிலே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் போதும். இஃப் யூர் கிவிங் ஃபுல் அட்டென்ஷன் அந்த நபர்கிட்ட பேசும்போது ஃபுல் சின்சியராக இஃப் யூஆர் ஸ்பீக்கிங் டு தம் தட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ். இல்லை நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டோ மைண்டில் வேறு எதுவும் யோசிச்சுக்கிட்டோ ஒருத்தரோட பேசுகிறதா இருந்தீங்கன்னா தே வில் ஃபீல் பேட். இல்லை அப்போ அந்த இன்ட்ராக்ஷனே வந்து பாயிண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ட்ரூ மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் வில் நாட் கம் வித் ஹாஃப் ஹார்ட்டட் அட்டம்ஸ். நீங்கள் ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னா பி அ 100% ஃப்ரெண்ட். இல்லைன்னா அவரை விட்டுட்டே போயிடலாம். ஃப்ரெண்டு மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அங்கே ஃப்ரெண்டில் நிற்கணும். அவருக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்குன்னு நம்மளை எப்போவுமே எனி டைம் தே கேன் அப்ரோச்சஸ் அப்படின்ற லாயல்ட்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும். அதெல்லாம் இல்லை. ஒருத்தர் மேலே அவ்வளோ நமக்கு லாயல்ட்டி வைக்க முடியாதுன்னா அவர் எதுக்கு ஃப்ரெண்டாக வைக்கணும்? சும்மா அங்கங்கே போய் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு நமக்கு ஃப்ரெண்டு தேவையில்லையே. நம்மளாவே ஒரு கடையில் போய் டீ சாப்பிடலாம்ல, அதுக்கு எதுக்கு இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போகணும்? அப்படி சூப்பர்ஃபிஷியலாக சும்மா உட்காந்து காசிப் பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கு ஃப்ரெண்டு தேவையா? இந்த காசிப் பேசுகிறதே வந்து தப்பு ஃபஸ்ட்டு. அதுக்குன்னு இன்னொருத்தரே கூட கூட்டி வச்சு பேசி அதை எனர்ஜி இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ண தேவையா நமக்கு? இந்த கெடுதல் எல்லாம் பண்ணாமல் நம்ம சின்சியராக பீப்புள் ஹூ ஆர் ரியலி வேல்யூபிள் டு அஸ், அவருக்கு ஒரு தேவை இருந்தால் நம்மளும் அங்கே இருக்கணும், நமக்கு ஒரு தேவை இருந்தால் அவரும் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் உலகத்து இருக்காது, கம்மி ஆள்கள் தான் இருப்பாங்க. அந்த இருக்கிறவங்களை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லிட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லி கூட வச்சுட்டாங்கனாலே போதும். ஃபேமிலியிலும் இதே தான். நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஒதுக்கீடு பண்ணுறோம்னா அது மட்டும் பண்ணணும். இல்லாமல் அந்த டைம்லேயே நம்ம மைண்டு வேறு எங்கேயோ இருந்துச்சு, நம்ம ஃபேமிலி எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், ஆனால் அவர் பிடிச்ச மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு ஃபேமிலி டைமே கிடையாது. இட் இஸ் த சேம் ஆஸ் யூ சிட்டிங் இன் யுவர் ரூம் அண்ட் டூயிங் வாட் எவர் யூ வாண்ட். அது ஃபேமிலி டைம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேம் ஒர்க்கிலுமே தான். மீட்டிங்கில் உட்காந்துடும்போது மொபைல் பேசுகிறது மைண்ட் இருந்தீங்கன்னா மீட்டிங்கில் நீங்கள் இல்லை. ஸோ வாட் எவர் டைம் யூ ஆர் தேர் இன் சம்திங், அது ரொம்ப 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 சின்சியராக பண்ணணும். இப்போ உங்களுக்கு நினச்ச ஒரு வேலை பை சான்ஸ் கிடைக்கல, இன்னொரு
வேலை தான் கிடச்சிச்சு, கிடைக்கிற வேலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா போகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு சிக்னேச்சராக நீங்கள் இருக்கணும். அந்த இடத்துல உங்களோட குவாலிட்டிக்கு வேறு யாரும் பக்கம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக நல்லா வேலை செஞ்சிட்டிங்கன்னா யுவர் ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். தட் இஸ் அ குவாலிட்டி, தட் இஸ் வேட் உங்களோட சிக்னேச்சர். அது உங்களோட அடையாளம். அது நீங்கள் போய் டச் பண்ண ஒரு ஒர்க்கு இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது வந்து பக்காவாக தான் இருக்கும்னு 10 பேருக்கு தோணணும். அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்சியராக நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, இஃப் 100% நம்ம எதில் நம்ம கொடுத்து உழைக்கிறோமோ அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் எப்போவுமே உண்டு. தட் வில் கிவ் அஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டவுன் த லைன். தட் வில் மேக் பெட்டர் பீப்புள் கம் டு அஸ். நிறைய on an energetic level also it will mean that good things will happen for us. Because sincerity நமக்கு எங்கே இருக்கோ அதை விட புனிதமான ஒன்றுமே கிடையாது. when we are sincere about things, whatever we are doing, when we are doing it wholeheartedly, அதில் வந்து இந்த கள்ள தவறு எல்லாம் இல்லாமல் பியூராக நம்ம என்ன பண்ணுறோமோ that pure intention, that pure energy, pure focus நம்ம எங்கே கொடுக்குறோமோ that has a huge energetic effect. அதிலிருந்து தட் வில் கிவ் அஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன் ஆர் மைண்ட். எப்போவுமே வந்து ஆமாம் நம்ம பண்ணுற வேலை நம்ம வந்து ஒழுங்காக தான் பண்ணுவேன், இந்த விஷயத்தில் என்ன பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா தட் வில் ரிஃப்ளெக்ட் எவ்ரிவேர். நம்மளோட ஸ்டடீஸில் நம்ம அப்படி இருந்தோம்னா எந்த எக்ஸாம் தான் இருக்குது நம்மளால் கிராப் பண்ண முடியாது. உண்மையாக நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா அதுக்கு நீங்கள் சின்சியர் முயற்சி எடுத்திருக்கீங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆனஸ்ட். எங்கிட்ட சொல்ல தேவையில்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல தேவையில்லை. நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்களேன். சின்சியராக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ணி இருந்திருக்க முடியும். சின்சியராக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் ஸ்டில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ நல்லா படித்தாலும் எக்ஸாம் அன்றைக்கி காலையில் ஃபீவர் ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கே போக முடியலன்னா ஃபெயில் ஆகும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயங்கள் வந்தாங்கன்னா அது விடவே என்ன தான். தீஸ் ஆர் லைக் ஒரு காயின் டாஸ் மாதிரி. எல்லார் லைஃப்லையும் கொஞ்சம் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பேட் லக் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் குட் லக் எல்லாருக்கும் வரும். அது ஒன்றும் வந்து தட் இஸ் நாட் ஹவ் வி டிட்டர்மின் அவர் லைஃப். அது பொறுத்து, அந்த லக்கு பொறுத்து நம்ம வாழ முடியாது. ஆனால் நம்ம எவ்வளோ நல்லா சின்சியராக நம்மளோட ஒர்க்கு பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர் லக் வில் கம் டு அஸ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் சின்சியர் இன் அவர் ஒர்க், இஃப் யூ டோன்ட் ஷோ அப் இன் லைஃப், தென் நமக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே நமக்காகவும் இட் வில் நாட் பி சின்சியர் டு அஸ். ஹவ் வி ஷோ அப் இன் லைஃப் இப்படின்னு இங்கிலீஷில் ஒரு டேர்ம் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஹவ் வி ப்ரெசென்ட் அவர் செல்ஸ். ஆர் வி கோயிங் டு பி 100% ஆல் இன் சின்சியர் ஜென்யூன் பர்சன்? நீங்கள் அப்படி ஷோ அப் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா, இஃப் யூ தேட் இஸ் ஹூ யூ ஆர், நோபடி கேன் டச் யூ. யாராலையும் டச் பண்ணவே முடியாது. If you show up as a genuine, honest, sincere, solid person, அதுக்கு மேலே வேறு எதுவுமே இந்த கேரக்டர் பில்டிங்கோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் நம்ம எங்கே போகிறோமோ வி ஷோ அப் as a 100% சாலிட் பர்சன். அவங்களுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் நமக்குள்ளே இருந்து ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சின்சியரிட்டி. ஆமாம், நான் இது தான், நான் பண்ண போகிற ஒர்க் இது தான், I will do my best, I will give it my all, I am here fully, my wholeheartedly. This may not be what I wanted. எனக்கு வேணும்னு நான் நினச்சது இந்த லைஃபாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நான் இப்போ இங்கே இருக்கேன், இது நான் முழு முயற்சியாக 100% சுத்தமாக பண்ணியிருக்கேன், இது என்னால் யாராலும் இது தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம இருக்கணும். எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ் நல்லா வந்த பிறகு, when everything goes right, எல்லாம் நம்ம ஆசைக்கேற்ற மாதிரி நடந்த பிறகு நான் நல்லா ஆகிடுவேன், அப்போது நான் சின்சியராக இருப்பேன்னு எல்லாம் சொல்கிறது நல்லா இருக்கும்னு தவிர அப்போது நம்ம லேசியாக தான் இருக்க போகிறோம். பிகாஸ் இப்போது நமக்கு எந்த கார்டு லைஃப்பில் வந்தாலும் ட்ரூ ஸ்ட்ரென்த் என்னென்னா, எது தான் லைஃப் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாலும், வாட் எவர் ஆர் த கார்ட்ஸ் வி வர் டெல்ட் வித், அந்த கார்ட்ஸில் நம்ம விளையாடி எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம முன் வந்தாலும் அதிலெல்லாம் தயங்காமல் அந்த கார்ட்ஸ் வந்து 100% சின்சியராக விளையாடணும். வாட் எவர் இஸ் த கார்ட் தட் யூ ஆர் டெல்ட் வித், எந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்கள் கையில் இப்போ இருக்குதோ அந்த லைஃப்பில் சின்சியராக இருக்கணும். எதை நீங்கள் பண்ணுறீங்களோ, பண்ணுற விஷயம் 100% என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் பண்ணிவிடுவேன். என்னால் முடியாது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வந்து இது எங்கிட்ட கையிலேருந்து போயிடுச்சுன்னா போயிடுதான். அது மேலே போய் கழுது எல்லாம் தேவையில்லை. நம்மளால் முடிகிறது பண்ணுவோமே இல்லையோ, அதுதான், தட் இஸ் ஒன்லி கொஷன் ஆஃப் மெரிட். அதுக்கு மேலே ஒரு இதே கிடையாது, கேள்வியே கிடையாது. இப்போ என்ன லைஃப் உங்கள் கையில் இருக்கோ அந்த லைஃப்பை பெஸ்ட்டாக விளையாடினா போதும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எங்கே போகிறீங்களோ, முழு முயற்சியாக முழு மனசாக போயிடுங்க.
அந்த இடத்துல உங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிவிடுங்க. இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல 100% ப்ரெசண்ட்டாக இருந்துடுங்க, சின்சியராக இருந்துடுங்க. அதுதான், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ரெசிபி ஃபார் சக்ஸஸ், வேறு எதுவுமே இல்லை. ஃபார் அவர் ஓன் மென்டல் பீஸ், ஃபார் அவர் ஓன் மென்டல் மீனிங், ஒரு பர்பஸ், நம்ம லைஃபுக்கு ஒரு ஆமாம் திஸ் இஸ் அ குட் லைஃப்னு நமக்கே தோணுறதுக்கு, அண்ட் மெயின்லி சுயமரியாதை உருவாகிறதுக்கு இதுதான் அடையாளம். நம்ம முயற்சி நம்ம வந்து கிளாஸாக பண்ணிட்டோம்னா we will naturally respect ourselves. Yes, we are adding value னு நமக்கே தோணும், நமக்கே புரிய வரும். நான் எங்கே போய் உட்காந்துருந்தோன்னா ஐ ஆம் பிரிங்கிங் சம்திங் குட் டு த டேபிள், ஐ ஆம் பிரிங்கிங் வேல்யூ டு த டேபிள். நான் போய் ஹாஃப் ஹார்ட்டடாலாம் உட்கார மாட்டேன், என்னால் முடிஞ்ச சிறப்பாக பண்ணிட்டு தான் வருவேன்னு நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும். அது இந்த மாதிரி சின்சியர் ஜெனுவின் ஃபுல் ஹார்ட்டட் அப்ரோச்சில் இருந்து தான் வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, அந்த இடத்துல நீங்கள் நல்லா பண்ணுங்கள். அது உங்களோட ஐடியல் சினேரியோ இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. என்ன உங்கள் கையில் இருக்கோ அது நல்லா விளையாடுங்க. அதுக்கப்புறம் നിങ്ങൾക്ക് நல்லது வர டைமில் அதில் நல்லா விளையாடலாம். ஆனால் இப்போ இருக்கிறத விட்டுக்கிட்டு இன்னொன்று வரப்போகுதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் இந்த திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோமில்ல, அந்த மாதிரி ஊரில் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு முழுமனதாக இருங்க. அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா that will carry you forward. வேறு எதுவுமே இல்லை, that will carry you through life. That will bring you better opportunities, that will bring you better luck. That is what will define you, identify you, and that will bring you huge inner peace and happiness. அப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும், தலை தானாகவே நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து நடந்துடுவீங்க. யாரை பார்த்தாலும் ஆமாம் நான் வந்துட்டேன், நான் வந்தால் நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் அது வெளியே சொல்லலைன்னா கூட யூ வில் நோ இன் யுவர் ஹார்ட் தட் இஃப் யூ கோயிங் டு டூ சம்திங் யூ வில் டூ இட் ப்ராப்பர்லி. இல்லை முடியாத விஷயமா இருந்தால் அதுக்குன்னு போகாதீங்க, அதை விட்டுருங்க. 1008 விஷயங்கள் கூட நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எது பண்ணுறோமோ அதை சிறப்பாக பண்ணுங்கள். இப்போது இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறீங்களோ அதே சிறப்பாக பண்ணிவிடுங்க. அடுத்த நிமிஷம் வேறு ஏதோ பண்ணுவீங்கன்னா அதை சிறப்பாக பண்ணுங்கள். அதில் மனதாக பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தட் இஸ் ஆல் யூ நீட் டு டூ. அந்த முழுமனதை பண்ணுறவங்க உலகத்தில் மிக கம்மிங்க. அப்படி பண்ணுறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதை விட சிம்பிளாக சொல்கிறதுக்கு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.